தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே ஆணித்தரமா அடிச்சு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க. "கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது" அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. எத வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இதுக்கு நம்ம நம்மளுடைய முன்னோர்களே உதாரணமா எடுத்துக்கலாம். முன்னாடி இருந்த நடிகர்கள் ஆகட்டும். ஏன்னா, நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது. ஓட்டு வரலையே அவருக்கு. 1 பாயிண்ட் சம்திங் பெர்சன்டேஜ் தானே அவருக்கு ஓட்டு வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம். சினிமால இருந்து வந்த நடிகர்கள்ல நெறையா நம்ம டிஆர் சார் ஆகட்டும், பாக்யராஜ் சார் ஆகட்டும், அ அப்புறமா சரத் சார் ஆகட்டும், நெறைய நடிகர்கள் எனக்கு லேட்டஸ்ட்டா வந்த கேப்டன் ஆகட்டும். ஏன்னா கேப்டனுக்கெல்லாம் நான் கூடயே போயிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கூடயே போயிருக்கிறோம். அந்த மாரி ஒரு கூட்டம் வந்துச்சு. பட் அவரு வாங்குன ஓட்டு 8.33% தான். ஏன்னா மாசு மட்டுமே ஓட்டா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே. சார் காலங்கள் மாற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க சிவாஜி சார் சொன்னீங்க. நெறைய பேர் வந்தாங்க, போனாங்கன்னு சொல்றீங்க. அது அப்போ. அந்த காலம். ஓகே. இப்ப காலங்கள் மாற்றம். டெக்னாலஜி மாற்றமாயிருக்கு. நெறைய விஷயங்கள் மாற்றமாயிருக்கு. மக்கள் இப்ப அரசியல் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இப்ப குழந்தைங்க கூட ஈவன் எனக்கெல்லாம் அரசியல் தெரியாது. சார் இப்ப நான் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறேன்னா, டெக்னாலஜி டெவலப்மென்ட் நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வர கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. வர கூட்டமெல்லாம் நடிகர் நடிகர் அவர் ஒரு நடிகர் அவர பார்க்க தான் வராங்க அப்படிங்கிறது ஒரு தவறான பேச்சுல்ல சார்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்ட்ரஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய இத ப்ரூஃப் பண்ட்டாங்க. பலத்த ப்ரூவ் பண்ட்டாங்க. திரு விஜய் அவர்கள் இன்னைய வரைக்கும் அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் தான். அவர் எப்போ ப்ரூவ் பண்ணணும்னா, 2026ல தான் அவரு ப்ரூவ் பண்ணணும். இப்ப நீங்க அப்படி சொன்னா பார்த்தீங்கன்னா, அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் திருச்சிக்கு போனாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பெரம்பலூர் அப்படியே அரியலூர் போகல. இந்த பக்கம் லாஸ்ட் வீக் நாகப்பட்டினம், திருவாரூர் போனா அப்படி வந்தா எல்லா தொகுதியுமே அவர் கைப்பத்தணும். அது சான்சஸ் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கூட்டம் வேறு, ஓட்டு வேறு. ஓட்டு போடுறவங்க கண்மூடியா நீங்க சொல்றீங்க, எல்லாமே டெக்னாலஜில இருக்கு, நம்ம எல்லாமே இருக்கு அப்படின்னு. திரு விஜய் அவர்கள் மக்களுக்காக அதிகமா என்ன செஞ்சார்?